அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 116 to 171 ஓவரால் மார்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும் எடுத்து அதுக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப்னு அக்யூட்டாக சொல்ல போகிறோம். இதுதான் வருன்றது நீங்களே இந்த வீடியோவில் முடிஞ்சால் சொல்லிடுவீங்க. திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் எல்லாம் அந்த வைவாவில் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் மொத்தம் பாஸ் பண்ணவங்க மட்டும் 196 1:3. எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரே மார்க்காக இருக்கலாம். அதனால் அந்த 196ல் 150க்கு மேலே எடுத்தவங்க ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. 150லேருந்து ஹையஸ்ட் மார்க்கு 170 150 to 170 அந்த 196 நபர்களில் 150 மார்க்கு மேலே எடுத்தவங்க ஒரு 40 பேர். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜென்ரலுக்கு 17 வேக்கண்டு, கம்யூனலுக்கு 23 வேக்கண்டு, ப்ரியாரிட்டி 1லேருந்து 12 வரைக்கும், அதே மாதிரி டிடபிள்யூ டிஸ்ட்ரிக்ட் விடோ அந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் அந்த லோக்கோவிஷன் இவங்களுக்கெல்லாம் அதுக்கு சேர்த்து ஒரு 24. மொத்தம் திருச்சியில் 64 வேக்கண்டு. 64 × 3 192 வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் அது வந்து ஒரே மார்க்காக உள்ளவங்க. இப்போ நேற்று நான் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். அதில் பார்த்திங்கன்னா 150 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க 150க்கு மேலே எடுத்தவங்க ஒரு 40 பேர். அதில் ஜென்ரலுக்கு 17 பேர், முதல் 17. அப்படின்னா அந்த 40 பேர் கடைசி மார்க் 150, ஃபஸ்ட்டு மார்க் 170. ஃபஸ்ட்டு 17 போயிடுச்சுன்னா மீதி 23. 17 + 23 டோட்டல் 40. அப்போ கட் ஆஃப் வந்து பிசி எந்த ஒரு ப்ரியாரிட்டியுமே இல்லை அப்படின்னா பிசி கட் ஆஃப் 150, நான் ப்ரியாரிட்டி 150 தான் வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலில் 17 வேக்கண்டு போயிடுது, மீதி 23 வேக்கண்டு இந்த கம்யூனலில் வந்துடுது. அப்போ அந்த 40 பேர் அதில் டேலி ஆகிடுது. மீதி 24 வந்து கரெக்டாக ப்ரியாரிட்டி 1லேருந்து ப்ரியாரிட்டி 12 வரைக்கும், அப்புறம் விடோ, அதுக்கப்புறம் இந்த லோக்கோ அது சம்மந்தப்பட்ட வேக்கன்சிக்கு அது ஒதுக்கீடு செய்கிறது. மொத்தம் 64 வேக்கண்ட் இதில் கரெக்டாக டேலி ஆகிடுது. அப்போ யாரெல்லாம் 150 மார்க்குக்கு 150 மார்க் மேலே எடுத்துக்கிங்களோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் உறுதி. இதில் அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. நான் ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு 170, திருச்சியில் 170 மார்க்கு. இவங்க என்ன ஜாபுக்கு போட்டிருக்காங்க அதெல்லாம் தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு 40 பேரில் உள்ளவங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாபு. ஃபஸ்ட்டு மார்க் 170, 2வது மார்க் 164, 3வது மார்க் 163, 4வது மார்க் 162. இப்படி வரிசையாக போச்சுன்னா கடைசியாக 17வது ரேங்க்கு 153. 153ஓட டேலி ஆகிடுது. இந்த 17 வேக்கண்டும் ஜென்ரலுக்கு போயிடுது. அதுக்கு அடுத்து 18வது வேக்கண்டாக 153லேயே 3 பேர் இருக்கிறாங்க. அது 18வது வேக்கண்டாக வருது. 19 152, 20 151, 21 151. 150 மார்க்கே கிட்டத்தட்ட 6 பேர் எடுத்திருக்காங்க திருச்சி மாவட்டத்தில். 151 மார்க்கு கிட்டத்தட்ட 11 பேர் எடுத்திருக்காங்க. ஒரே மார்க்கு இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேட்டும் நான் எடுத்து பார்த்தேன். அந்த 40 சொன்ன பாருங்கள், 150க்கு மேலே எடுத்த 40 பேர் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவங்க 40 பேரை விட்டுருக்காங்க. அந்த 40 பேருக்குமே ஜாப் கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் நான். எப்படி அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன பாருங்க கால்குலேட்டு, 40ல் 17 ஜென்ரலு, 24 கம்யூனலில் வந்துடும். அவங்க பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இந்த 40 பேருக்கு கன்ஃபார்ம் ஜாப்டு 150 கட் ஆஃபாக வரும் பிசி இவங்களுக்குலாம். அதுக்கு கீழே நான் இருக்கேன் 149, 148, 147, 146, 135, 132 இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எதனா ஒரு ப்ரியாரிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ப்ரியாரிட்டிக்கு 24 வேக்கண்ட் இருக்குது. 40 வேக்கண்ட் இதில் ஒதுங்கிடுது. மேற்கொண்டு ஒரு 24 வேக்கண்டு ப்ரியாரிட்டிக்கு இருக்குது. அப்போ 64 வேக்கண்ட் இதில் டேலி ஆகிடுது. இல்லை எனக்கு எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை, நான் 148, 147, 149 இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் ப்ரோ கண்டிப்பாக வரும். இது உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். நீங்களுமே யாருன்னா திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே நான் சொன்ன கால்குலேட்டர் எடுத்து நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற டிஸ்ட்ரிக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
இதுதான் வந்து கட் ஆஃபாக வருன்றது ஒரு கணிப்பாகவும் இருக்குது. நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக வேணால் என்ன வேணால் இருங்க. ஃபஸ்ட்டு 40 ரேங்க்கு வேக்கன்சியை பொறுத்து பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 40 பேர், ஃபஸ்ட்டு 17 ஜென்ரலு, அடுத்து 23 வேக்கண்ட்டு கம்யூனலு, அடுத்து 24. எங்கள் இதில் 64 வேக்கண்ட்னால நான் இப்படி பிரிச்சுருக்கேன். உங்கள் இதில் எவ்வளோ வேக்கண்ட்டுன்றதை நீங்கள் பிரித்து நீங்கள் போட்டு எப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற மாவட்டத்துக்கும் நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு மார்க் 170. அதே மாதிரி 17 ஜென்ரல் வேக்கன்சி உள்ளனால கடைசி மார்க்கு 153 ஜென்ரல் முடிஞ்சிருது. ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து 153 இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து 18வது இடத்துக்கு வராரு. 152 19 151 151.5 20 வந்துடுறாரு. அதுக்கடுத்து 11 பேர் 151 மார்க்கு. அதுக்கு அடுத்த இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்த 150 எடுத்தவங்க ஒரு 6 பேர், மொத்தம் 40 பேர் இருக்காங்க. இந்த 40 பேருக்கு ஜாப் கன்ஃபார்ம். வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 100க்கு 95% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு கீழே மார்க் உள்ளவங்க ப்ரியாரிட்டி இருந்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை எனக்கு எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை, 148 149 147 இருக்கிறேன், மனசு தளர விட வேணாம். உங்களுக்கு வெயிட்டிங்கில் வரும். ஏன்னா இந்த 2.5 வருட காலத்தில் நல்ல மார்க் எடுத்தவங்க இப்போ இடையில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சு, அதில் போயிருந்துருக்கலாம். இல்லை அவங்க வந்து இந்த திருச்சி மாவட்டத்தில் மசால்ஜி சின்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்து வெளியில் ஓஏக்கு அப்ளை பண்ணியிருந்து அதுலேயும் அவங்க போயிருந்தாங்கன்னா அதில் போக வாய்ப்பு இருக்குது. உங்களை அது மூலமாக வெயிட்டிங்கில் உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்களும் ஓனாகவே நான் செஞ்ச மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 1:3 தான் எடுத்து வச்சுருக்காங்க அந்த போஸ்டிங்கு. அப்போ வேக்கண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக டேலி பண்ணி பார்த்தோம்னா அந்த வேக்கன்சி கரெக்டாக ஃபில் ஆகுது. அதனால தான் நான் அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போட்டேன். மற்ற மாவட்டம் இதே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் இப்போ கடைசியாக ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் MHSC அஃபிஷியல் வெப்சைட்டில் லாஸ்ட் அப்டேட் 24ன்றது இன்றைக்கி 30 காத்துது. இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் கூட வரலாம், இல்லை ஈவினிங் வரலாம், நைட்டு வரலாம், நாளைக்குள்ளே வரலாம். ஃபைனல் ரிசல்ட் வரலாம். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்றது. அதனால் வந்து யாரும் பயப்பட வேணாம். அந்த 150 இவ்வளோ பேர் இருக்காங்க, 151 இவ்வளோ பேர் ஒரே மார்க்காக இருக்காங்கன்னு. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு பதில்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுன்ற பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.